வந்துருவான் வந்துருவான் இப்ப வந்துருவான். நீ அவசரப்படாத, நீ அவசரப்படாத, நீ அவசரப்படாத. என்னது? நான் அவசரப்படுறேனா? இனிமே உங்க பையனுக்கும் எனக்கும் ஜென்மத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது. அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ ஆட்டோ சார், மைனா வீட்டுக்கு போகணும். மைனா வீடு உங்களுக்கு தெரியுமா? மைனா அவ பெரிய நடிகை சார். அது வந்து மக்களுக்கு எனக்கு அவ பொண்டாட்டி. யார் பேசுறது? ஹலோ பூமிகா, நான் தேமா அண்ணே பொண்ணுரங்கம் பேசுறேன். அண்ணே என்னண்ணே இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? மைனா மைனா என்ன மச்சான்லாம் கூப்பிடாத, எனக்கு அது பிடிக்காது. நேத்து நைட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. இங்க நான் எப்படி வந்தேன்? அந்த தொட்டில பாருங்க, நம்ம குழந்தை. நீங்க பேர் வச்சீங்களே தங்கமைனா, நீங்களா தான் இங்க வந்தீங்க? ஏய் என்ன நான் வந்தனா? எப்படி நான் எப்படி வந்தேன்? நான் எப்படி வந்தேன்? நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிச்சு நீங்களும் நானும் நம்ம குழந்தையோட சந்தோஷமா இருப்போம். என்ன நினைச்சீங்க? அழறவ நினைச்சீங்களா? நீங்க தான் போதையில வலுக்கட்டாயமா நடந்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி அழற ஆம்பளைங்க கண்டாலே பிடிக்காது. அதுவும் நடிப்பாவே தெரியுது மதன். ஆமா, நீ பூமிகா கிட்ட நாடகம் ஆடுற, அதுக்கு நாங்க ஒரு நாடகம் போட்டோம். கண்டிப்பா நீ பூமிகா கூட தான் சேர்ந்து வாழ போற. அர்ச்சனா, இங்க பாரு, உன்னால பூமிகாக்கு மேலும் மேலும் கெட்டதுதான் நடக்கும். அக்கா அக்கா, ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிற? அக்கா நீங்க சொன்ன மாதிரியே என்ன தேட வேணான்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டக்கா. என்ன மனசார ஏத்துக்கிட்டு என் கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்தா போதும். அது கண்டிப்பா நடக்கும். கட்டின பொஞ்சாதிய கொலை பண்ண பாக்குறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்க. ஏய் என்ன, நான் மட்டும் கேவலமான வேலை செய்யறேனா? ஏன் நீங்க மட்டும் மைனாவை கடத்தி வச்சுட்டு பூமிகாவை விட்டாதான் மைனாவை விடுவேன்னு சொல்ல? யார் நீங்க? மா, உங்ககிட்ட வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வர சொன்னது யாரு? மைனா மேடம். இனிமே நீ மாத்திரை சாப்பிட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ மாத்திரை சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறதால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமா? அதனாலதாம்மா உன்னை மாத்திரை சாப்பிட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆமாண்டா, பொய் தான் சொன்னேன். ருக்மிணி மாத்திரை சாப்பிடாம அவ உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? உண்மையாவே நாங்க திரும்பி வந்திருக்கோம். நாங்க நாடகம் அண்ணப்பெல்லாம் நீங்க நம்புனீங்க. இப்ப உண்மையிலேயே நாங்க திரும்பி வந்து நிக்கிறோம். நம்ப மாட்டேங்கிறீங்களே. மாமா, நீங்க உங்க மருமகளையும் பேத்தியும் பார்க்க வந்தீங்க. சரி, இவங்க யார பார்க்க வந்தாங்க? பூமிகா, இப்ப நான் மதனா வந்து நிக்கல, மனசு திருந்தி உன் புருஷனா முன்னாடி வந்து நிக்கிறேன். இருங்கம்மா, இன்னொரு நாள் சொல்றதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்ல. குழந்தை என்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொல்ற கால கெடு. நாளை கால சூரிய உதயத்தோட முடிய போகுது. நீ வேணா பாருக்கா, அர்ச்சனாக்கா கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அர்ச்சனாக்கா கண்டிப்பா சம்மதிப்பாங்க. பார்க்கலாமா? அந்த பொண்ணு ரங்கத்தை தூக்கிட வேண்டியதுதான்.